நம் அனைவரும் சிறந்த இடத்துல வைப்பானா காமினியார் வந்து சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், நிறுத்து எழுதும் போது நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? நாங்க உங்களை வந்து முதல்ல ரசூலாவே ஏத்துக்கல. முஹம்மதின் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுன்னு நீங்க எழுதுறீங்களே, உங்களை நாங்க ரசூலுல்லாவே ஏத்துக்கல. அல்லாஹ்வும் எங்களுக்கு தெரியும், அர் ரஹ்மான் ரஹீம்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாது, அதெல்லாம் அடிச்சிருங்க. இந்த முறை ரசூலுல்லான்றதெல்லாம் அடிங்கன்றாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் 1400 சஹாபாக்களுக்கு முன்னிலையில் நிக்கிறாங்க. அப்ப நீ ரசூல்னு எழுதக்கூடாதுங்கிற. இப்போ ரசூலுல்லாவுக்கு மனசு வருத்தம். சஹாபாக்கள் எல்லாம் கொதிக்கிறாங்க, என்னடா நம்ம ரசூல்னு எழுதக்கூடாதுன்றாங்க அப்படின்னு. அப்போ சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துறான். அல்லாஹ் அறிவான், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுன்றத அல்லாஹ் அறிவான். அதனால அலி நீ அடிச்சிரு, அதை அடிச்சுட்டு மின் முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்னு எழுத சொல்றாரு. அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுதுங்க, அதே மாதிரி எழுத சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி அலி நீ அதை அடிச்சுட்டு எழுது பாப்போம். அலி அப்படியே எழுதுற மாதிரி இப்படியே நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அலியை கூப்பிடுறாங்க கொஞ்சம் சத்தமா, அலி ஒண்ணுதான் சொன்னேன், அடிச்சிரு அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அண்ணாந்து பாக்குறாங்க. அலி அப்படியே அலி இல்லாத அவங்களுடைய கண்கள் அப்படியே கண் ஃபுல்லா அப்படியே மலங்கி நிக்குது, கண் கலங்குது. யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், என்னால இந்த வார்த்தையை அடிக்க முடியாது, என்னால ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தையை என்னால அடிக்க முடியாது யா ரசூலல்லாஹ். அலி அவங்க கண் கலங்க அப்படியே சொல்றாங்க. அலி அவங்களுடைய அந்த நிலைமத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி அந்த இடத்த காட்டு, அந்த இடத்த நீ காட்டு, நானே அடிக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியாது. உடனே காட்டினோடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளாலேயே அந்த ரசூலுல்லான்றத்தை அடிக்கிறாங்க. எப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை! இந்த இக்கட்டான சூழ்நிலைகளுக்கெல்லாம் சபுர் செய்யறாங்கன்னா ஏன்? நாளைக்கு அல்லாஹ் தஆலா இந்த கியாமத் வர மக்கள்கிட்ட இந்த கலிமா போய் சேர்ந்துடணுன்றதுக்கு தான். இவ்வளவு பொறுமைகளும் எதுக்கு?